செய்தியாளர் பார்வைக்கு வரவேற்கிறோம். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடிக்கு எதிராக 15க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பார்வையில் வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக மீண்டும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்த தகவல்களோடு செய்தியாளர் இஸ்மாயிலும் இணைந்திருக்கிறார். அவர்களுடன் பேசலாம். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி 15க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், இந்த சுங்கச்சாவடியை அகற்றுவதற்காக பல்வேறு கோரிக்கைகள் பல நாட்களாக வைக்கப்பட்டிருந்தன. அமைச்சரோடு பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. பல்வேறு சலுகைகளை வழங்குவதாகவும் அவர் கூறியிருந்தார். இருந்தும் இவர்கள் இப்படி செய்வதற்கு என்ன காரணம்? இந்த கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என இந்த திருமங்கலம் திருப்பரங்குன்றம் உள்ளூர் வாகன ஓட்டிகள் சார்பாக கோரிக்கையானது தொடர்ந்து 11 வருடங்களாக வைக்கப்பட்டு வருகிறது. இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் எனவும் வேறு இடத்திற்கு மாற்றி வைக்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக கடையடைப்பு போராட்டம், டோல்கேட் முற்றுகை போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் முன்னிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு கட்டண விலக்கு அளிப்பதாகவும் பேச்சுவார்த்தையில் உடன்படப்பட்டது. இது தொடர்ச்சியாக இந்த டோல்கேட்டை இடமாற்றதான் வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வைத்து வரும் இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவினர் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். தற்போது இன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இன்று திருமங்கலம் திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 15க்கும் மேற்பட்ட ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கைகள் வைக்கப்பட்டு தற்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் நிலையில் இந்த அடுத்த கட்டமாக தபால் மூலமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு இந்த தபால் மூலமாக அனுப்புவதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டு வருகிறது. தபால்களும் அனுப்பப்பட்டு வரும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் எனவும் தற்போது ஒருமனதாக 15க்கும் மேற்பட்ட அந்த கிராம சபை ஊராட்சிகளில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி போராட்டமானது இந்த பகுதி உள்ளூர் வாகன ஓட்டிகள் சார்பாகவே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பூங்குழலி, இந்த தீர்மானத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? என தொடர்ந்து அவர்கள் போராடி வருகிறார்கள். இந்த தீர்மானத்தின் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க? போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ன சொல்றாங்க? கண்டிப்பாக பூங்குழலி, இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி திருமங்கலம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக எல்லைக்குட்பட்ட பகுதியில் வைக்கப்பட்டுள்ளதாக தொடர்ச்சியாக கோரிக்கையை வைத்து வருகின்றனர். இந்த கோரிக்கையை தொடர்ந்து இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை இந்த இடத்திலிருந்து மாற்றி கள்ளிக்குடி அருகே மாற்றி அமைக்க வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் அந்த உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு கட்டண விலக்கு மட்டுமே முடிவாக சேர்கிறது. இந்த முடிவானது கடந்த சில நாட்களாக மட்டும்தான் கடைபிடிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக மீண்டும் கட்டணமானது வசூலிக்கப்படுகிறது எனவும் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வரும் இந்த உள்ளூர் வாகன ஓட்டிகள் இதை அகற்றுவதே முழு தீர்வுக்கு உடனாகும் எனவும் தெரிவித்து வருகின்றனர். அதனால் தொடர்ச்சியாக அவர்களது போராட்டங்களை வாயிலாக இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர். தற்போது கூட இந்த கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என இந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகளுக்கு இந்த மனு அளிக்கும் போராட்டமானது நடத்தி வருகின்றனர். இன்று சுதந்திர தினம் முன்னிட்டு இந்த கிராம சபை கூட்டத்திலும் இந்த கோரிக்கையான வைக்கப்பட்டு ஒருமனதாக இந்த ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாக நிறைவேற்றுவதற்கான தீர்மானங்களும் முன்னெடுத்து வருகின்றனர். இதை அகற்றுவதே இந்த திருமங்கலம் பகுதி மக்களின் உள்ளூர் வாகன ஓட்டிகளின் பிரதான கோரிக்கையாகவே இருக்கிறது. இந்த அகற்றி வைத்தால் மட்டுமே இந்த பகுதியிலிருந்து அவசர உதவிக்கு செல்லக்கூடிய இந்த மருத்துவ வசதி உள்ளிட்ட அவசர உதவி செல்லக்கூடிய வசதிகள் அந்த கோரிக்கைகளை முன் வச்சுட்டு வராங்க. அப்போதான் இந்த இடமாற்றுவதே ஒரு பிரதான கோரிக்கையாகவே வைத்து இந்த உள்ளூர் வாகன ஓட்டிகள் சார்பாக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.